சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை தாளவாடி அருகே கும்டாபுரம் சாலையோரம் நின்றது. இதனால் அந்த வழியே சென்ற வாகனங்கள் தொடர்ந்து செல்ல முடியாமல் நின்றன. ஆபத்தை உணராத சில இளைஞர்கள் அந்த காட்டு யானை அருகே சென்று செல்ஃபி மற்றும் வீடியோ எடுத்தனர். யானை அருகே செல்ஃபியோ வீடியோவோ எடுக்கக்கூடாது என்று ஏற்கனவே வனத்துறையினர் எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் நடுரோட்டில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பயணிகளை தள்ளிச் சென்றனர். பெரியார் பேருந்து நிலையம் நோக்கிச் சென்ற 42A வழித்தடம் கொண்ட அரசு பேருந்தானது சிம்மக்கல் அருகே பழுதாகி நின்றது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து அரசு பேருந்தில் இருந்த பயணிகளை இறங்கி அரசு பேருந்தை தள்ளி ஓரங்கட்டினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள குளத்தில் திடீரென மீன்கள் அனைத்தும் செத்து மிதந்தன. வெப்பநிலை மாற்றம், ரசாயனம் தடவிய சிறு பிள்ளையார் சிலைகளை கரைத்தது ஆகியவை இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேரில் நேரில் ஆய்வு செய்து திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு குளத்தை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தாமரைமொழி கிராமத்தில் ஸ்ரீ முத்தாரம்மன் சந்தன மாரியம்மன் கோவில் கொடைவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் முளைப்பாரியை நடுவில் வைத்து இளம்பெண்கள் வட்டம் போட்டு கும்மி அடித்து நடனம் ஆடினர். அப்பொழுது மேளம், நாதஸ்வரம், பாடலுக்கு ஏற்ப சிறுமிகளும் நடனம் ஆடி அசத்தினர். பின்னர் நள்ளிரவு அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவில் முன்பு உள்ள பூக்குழியில் விரதம் இருந்த பக்தர்கள் பூக்குழி இறங்கினர். திருப்பூர் மாவட்டத்தில் நரிக்குறவர் பழங்குடியின மக்களுக்கு மானியத்துடன் பருவக்கடன் உதவி வழங்கி பொருளாதார முன்னேற்றம் அடையும் வகையிலான நிதி விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற கிராம மக்களில் சிலர் அதிகாரிகளின் ஆலோசனைகளை கேட்டபடி மாலை கோர்க்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த காட்சியை தேசிய பட்டியல் பழங்குடியினர் நிதி மற்றும் வளர்ச்சிக் கழக முதன்மை மேலாளர் விஷ்மிதா தாஸ் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே செல்வராஜ் என்பவர் கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதியன்று அடையாளம் தெரியாத வெளிமாநில இளைஞர் ஒருவர் புதிய பேருந்து நிலையம் அருகே 1 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு போலி நகைகளை கொடுத்து ஏமாற்றிவிட்டதாக போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக ஆலங்குடி போலீசார் நடத்திய விசாரணையில் மோசடியில் ஈடுபட்ட கர்நாடகாவைச் சேர்ந்த கிஷன் என்பவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மரவாடி ஒன்றில் மேற்கூரை ஷெட் அமைக்கும் பணி நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் பணியில் இருந்த வெல்டிங் தொழிலாளி ஹென்ஸ் உயிரிழந்தார். படுகாயமடைந்த கிறிஸ்டோபர் என்பவர் மேல் சிகிச்சைக்காக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உயிரிழந்த ஹென்ஸ் கபடி வீரர் என்பதும் உள்ளூர் கபடி போட்டியில் பங்கேற்க இருந்த நிலையில் அவரது உயிரிழப்பு அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உதகையில் நேற்று மாலை நேரத்தில் சூரியன் மறையும் திசையில் வானத்தில் கருமேகங்கள் கடுமையாக சூழ்ந்தன. இதனால் வானத்தில் ஏற்பட்ட இளம் மஞ்சள் நிறம் மலைகளையும் உதகை நகரையும் அழகாக்கியது. மீண்டும் இதுபோன்ற காட்சிகள் கிடைக்காது என எண்ணிய உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டில் கடந்த சில நாட்களாக பாதாள சாக்கடையில் ஏற்பட்டுள்ள அடைப்பு நீக்கப்படாமல் உள்ளது. இதன் காரணமாக கழிவு நீரானது அவ்வப்போது வீடுகளில் உள்ள பகுதிகளில் தேங்கி நின்று சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துகிறது. உடனடியாக பாதாள சாக்கடை அடைப்பை நீக்கி கழிவுநீர் தேக்கத்திற்கு தீர்வு காணும்படி அப்பகுதியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மாடக்குளத்தில் ஆதி திராவிடர் மாணவர்கள் விடுதியில் அடிப்படை வசதி இல்லாமல் இருந்து வந்தது. இதனையடுத்து விடுதியின் காப்பாளர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு குறைகளை நிவர்த்தி செய்ய கோரி அரசிடம் கோரிக்கை வைத்தார். பேட்டி வெளியான நிலையில் வார்டன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதனையடுத்து வார்டனை மீண்டும் பணியில் அமர்த்த கோரி மாணவர்கள் விடுதியின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தமிழக அரசு வழங்கும் மலிவு விலை மண்ணெண்ணெயை கள்ள சந்தையில் குறைந்த விலைக்கு வாங்கி கேரளாவுக்கு கடத்திய 2 நபர்களை திருவனந்தபுரம் போலீசார் விரட்டி பிடித்து கைது செய்தனர். கன்னியாகுமரி பகுதியிலிருந்து இவர்கள் வந்த ஜீப் வாகன சோதனைக்கு நிறுத்தாமல் அதிவேகமாக தப்பி சென்றபோது விரட்டி பிடித்தனர். அவர்களிடமிருந்து 950 லிட்டர் மண்ணெண்ணெய் மற்றும் பொலேரோ ஜீப் பறிமுதல் செய்யப்பட்டது. பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றிய மேலாளர் பணி வாங்கி தருவதாக கூறி குமரி மாவட்ட ஆவின் இளநிலை ஊழியர்கள் ஐயப்பன், ஜெயபழனி ஆகியோர் ரங்கசாமி என்பவரிடம் 30 லட்சம் ரூபாய் வாங்கிய பின் வேலை வாங்கி தராததோடு பணத்தையும் திருப்பிக் கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளனர். ரங்கசாமியின் புகாரை போலீசார் விசாரித்து வரும் நிலையில் ஐயப்பன், ஜெயபழனி ஆகிய இருவரை ஆவின் நிர்வாகம் பணி நீக்கம் செய்துள்ளது. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் ஆரியங்காவு கருப்பசாமி கோவில் அமைந்துள்ளது. இங்கு துலாபாரம் மற்றும் சாம படைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் முக்கிய அம்சமான கற்பூரத்தை நாக்கில் ஏற்றி அருள்வாக்கு கூறும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இக்கோவிலில் உயிர் பலியிடுதல் மற்றும் அசைவ உணவுக்கு அனுமதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற சிறப்பு திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் பரமக்குடி முழுவதும் ஆய்வு செய்தார். வாணிய வல்லம் அங்கன்வாடி மையத்தில் அவர் ஆய்வு செய்தபோது ஒரு குழந்தை அங்கன்வாடி மையத்தை விட்டு வெளியே செல்ல அழுது கொண்டே அடம் பிடித்தது. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த ஆர் கொல்லப்பள்ளி பகுதியில் குமாரமடம் அமைந்துள்ளது. இங்கு வள்ளிமலை ஆதீனம் சிவானந்த வாரியார் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நள்ளிரவில் மடத்தில் கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளது. இதனை அறிந்த சிவானந்த வாரியார் ஊர் மக்கள் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். கொள்ளை கும்பல் 3 லட்சம் மதிப்பிலான தங்க நகை மற்றும் பூஜை பொருட்களை கொள்ளையடித்து சென்றது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தின் நகர பகுதிகளில் செயின் பறிப்பு, பைக் திருட்டு உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வந்தது. இதன் காரணமாக காசி விஸ்வநாதர் கோவில் சன்னதி தொடங்கி குத்துக்கள் வலசை வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து குத்துக்கள் வலசை வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கம்பத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா மாயமடைந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குறும்பூர் சோனக்கன் பகுதியில் ஆட்டோ ஒன்றும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் ஆட்டோவில் பயணித்த ஜெயகுருத்து மற்றும் அவரது மகன் மணிகண்டன் ஆகியோரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் படுகாயமடைந்த ஜெயகருத்து மருத்துவமனை செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்து நடந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் SRMU சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில்வே ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தையே வழங்குவதில் ரயில்வே தனியார் மய கொள்கையை கைவிடுதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ரயில்வே தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர்.